பசுதானம் செய்ய ஏற்ற கிழமைகள், ராசிக்கு ஏற்ப செய்யும் தானத்தின் சிறப்புகள். இந்து சமய மரபில் பசுதானம் என்பது மிக சிறப்பான தானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பசுவை தெய்வீகத்தின் அடையாளமாக போற்றும் நமது முன்னோர்கள் பசுவை பராமரிப்பதும் அதற்கு உணவு அளிப்பதும் முறையாக தானம் செய்வதும் புண்ணிய செயலாக கருதினர். குறிப்பாக ஒருவரது ஜென்ம ராசிக்கு ஏற்ற கிழமையில் பசுதானம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்ற ஆன்மீக நம்பிக்கை உள்ளது. புராண மரபில் பசுவின் உடலில் பல்வேறு தெய்வ சக்திகள் உறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் பசுவுக்கு உணவளிப்பது, பசுவை வணங்குவது, பசுவை பாதுகாப்பது போன்ற செயல்கள் இறைவனை வழிநடத்துவதற்கு இணையான புண்ணியத்தை தரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஒருவரால் இயன்ற அளவில் பசுவுக்கு பசுந்தீவனம், பழங்கள், காய்கறிகள் அல்லது உணவு வழங்குவதும் நல்ல தானமாக கருதப்படுகிறது. ராசிக்கு ஏற்ற பசுதான கிழமைகள். மேசம், செவ்வாய்க்கிழமை. மேச ராசிக்குரியவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பசுதானம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பசுவை வணங்கி உணவு மற்றும் தேவையான பராமரிப்பு பொருட்களை வழங்குவது வாழ்க்கையில் உள்ள தடைகள் குறைந்து துணிவும் மன உறுதியும் அதிகரிக்க இறையருள் கிடைக்க உதவும் என்ற நம்பிக்கை உள்ளது. ரிஷபம், வெள்ளிக்கிழமை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஏற்ற நாளாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அருளுக்குரிய நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் பசுதானம் செய்வது குடும்பத்தில் வளமும் அமைதியும் பெருகுவதற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. மிதுனம், புதன்கிழமை. மிதுன ராசியினர் புதன்கிழமையில் பசுதானம் செய்யலாம். அறிவு, தெளிவு மற்றும் நல்ல சிந்தனை தொடர்பான தடைகள் நீங்கி கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. கடகம், திங்கள்கிழமை. கடக ராசிக்காரர்களுக்கு திங்கள்கிழமை சிறப்பானதாக கருதப்படுகிறது. சந்திரனுக்குரிய இந்த நாளில் பசுவை வணங்கி தானம் செய்வதால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் உள்ளார்ந்த மகிழ்ச்சி பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சிம்மம், ஞாயிற்றுக்கிழமை. சிம்ம ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற நாளாக கூறப்படுகிறது. சூரியனுக்குரிய நாளில் பசுதானம் செய்வதால் கௌரவம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க இறையருள் துணை நிற்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. கன்னி, புதன்கிழமை. கன்னி ராசியினரும் புதன்கிழமையில் பசுதானம் செய்யலாம். இந்த தானம் வாழ்க்கையில் தெளிவான சிந்தனை, செயல்களின் நிதானம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை பெற உதவும் என்ற ஆன்மீக நம்பிக்கை கூறப்படுகிறது. துலாம், வெள்ளிக்கிழமை. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. மகாலட்சுமியின் அருளுக்குரிய இந்த நாளில் பசுதானம் செய்வதால் செல்வ வளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நல்ல உறவுகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. விருச்சிகம், செவ்வாய்க்கிழமை. விருச்சிக ராசியினர் செவ்வாய்க்கிழமையில் பசுதானம் செய்யலாம். நீண்ட காலமாக இருந்து வரும் தடைகள், மனக்குழப்பங்கள் மற்றும் சிரமங்கள் குறைந்து வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் முயற்சிக்கான சக்தியும் கிடைக்கும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. தனுசு, வியாழக்கிழமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. குரு பகவானுக்குரிய நாளில் பசுதானம் செய்வதால் ஞானம், நல்ல வழிகாட்டுதல், குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மகரம், சனிக்கிழமை. மகர ராசியினருக்கு சனிக்கிழமை ஏற்ற நாளாக கூறப்படுகிறது. சனி பகவானுக்குரிய இந்த நாளில் பசுதானம் செய்வது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமையை அளித்து நன்மையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கும்பம், சனிக்கிழமை. கும்ப ராசிக்காரர்களும் சனிக்கிழமையில் பசுதானம் செய்யலாம். இந்த தானத்தின் மூலம் மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க இறையருள் துணை புரியும் என்ற நம்பிக்கை உள்ளது. மீனம், வியாழக்கிழமை. மீன ராசியினருக்கு வியாழக்கிழமை சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பசுவை வணங்கி தானம் செய்வதால் குரு அருள் கிடைத்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. பசுதானம் செய்யும்
செய்யும் போது கவனிக்க வேண்டியது, பசுவை வாங்கி ஆலயத்தில் தானமாக வழங்கும் போது பசுவை மட்டும் ஒப்படைத்துவிட்டு நிறுத்தாமல் அந்த பசுவின் குறைந்தது 1 வருட பராமரிப்பிற்கு தேவையான செலவையும் சேர்த்து வழங்குவது சிறந்த நடைமுறையாகும். பசுவுக்கு உணவு, மருத்துவ பராமரிப்பு, தங்குமிடம் போன்றவை தொடர்ந்து தேவைப்படுவதால் தானம் பெறும் ஆலயம் அல்லது கோசாலை அந்த பசுவை முறையாக பராமரிக்க முடியும் என்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம். அதேபோல் வீட்டில் வளர்க்கப்படும் பசு வயதாகி கறவை நின்றுவிட்டால் அதை இறைச்சிக்காக அனுப்புவது அல்லது கைவிடுவது கூடாது என்ற கருணை சார்ந்த பாரம்பரிய அறிவுறுத்தலும் உள்ளது. அந்த பசுவை பாதுகாப்பாக பராமரிக்கும் கோசாலையில் ஒப்படைத்து அதன் உணவு மற்றும் பராமரிப்புக்கு தேவையான உதவியையும் வழங்கலாம். வயதான பசுவை பாதுகாப்பது உயிர்களிடத்தில் கருணையை காட்டும் உயர்ந்த தர்மமாக கருதப்படுகிறது. பசுதானத்தின் ஆன்மீக பொருள். பசுதானம் என்பது வெறுமனே ஒரு பொருளை தானமாக வழங்குவது அல்ல, ஒரு உயிரின் வாழ்வை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகும். தானம் செய்யும் போது மனதில் அகந்தை இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இந்த உயிர் நலமாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்வதே தானத்தின் உண்மையான சிறப்பு என்று ஆன்மீக மரபுகள் வலியுறுத்துகின்றன. எனவே ராசிக்கு ஏற்ற கிழமையில் பசுதானம் செய்ய இயலாத சூழ்நிலை இருந்தாலும் பசுவை பாதுகாப்பது, அதற்கு உணவு அளிப்பது, கோசாலைகளுக்கு உதவுவது போன்றவற்றை நம்மால் இயன்ற அளவில் செய்யலாம். உயிரை காப்பதும் பசியை போக்குவதும் கருணையுடன் நடப்பதும் எல்லா தானங்களிலும் உயர்ந்த தர்மமாகும்.